Hey guys, இன்னைக்கு வந்து பவனோட வந்து பேக்கேஜ் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ என்ன பேக்கேஜ்னா வந்து ஒரு கொரியன் மாய்ஸ்சரைசர் வந்து யூஎஸ்ல ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ இன்னைக்கு நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்றது பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த பேக்கேஜ். இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். இது வந்து நான் வந்து ஜான்வரி 1st வீக் போட்டேன். எனக்கு பிப்ரவரி 3rd வீக் தான் வந்திருக்கு. மோர் தென் 1 month வந்து எனக்கு எடுத்துச்சு இந்த பேக்கேஜ் என் கைக்கு வர்றதுக்கு. ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு பின்னாடி போட்ட ஆர்டர் எல்லாமே அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்த எல்லாமே வந்துச்சு. ஆனால் இது வரவே இல்லை. இதை ட்ராக் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக எனக்கு வந்து சேர்ந்துருச்சு. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் போட்டது ஒரு 4 ஐட்டம் தான். ஆனால் அது வர்றதுக்கு எனக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்னன்னா இது வந்து மெடிக்கப்போட கேப்சூல் க்ரீம். இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு மாய்ஸ்சரைசர். இது வந்து கொரியன் ப்ராடக்ட். நான் யூடியூப்ல தான் பார்த்துருந்தேன். ரிவ்யூ நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. எனக்கு இது எங்கேயுமே கிடைக்கல. ஈவன் கேனடாவில் கூட எனக்கு இது அவைலபிளாக இல்லை. ஸோ என் ஹஸ்பண்ட் தான் அந்த சைட்டை சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஒன்று போட்டாச்சு. இது ஒன்று வந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் $30 நினைக்கிறேன். ரொம்ப காஸ்ட்லி தான் இது கொஞ்சம். இருந்தாலும் சரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப டீப் ட்ரை ஸ்கின்னு. ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் ட்ரை ஆகிடும் எனக்கு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலன்னா. இப்போ வந்து நான் லெனேஜோட மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன். அது ஓரளவுக்கு என் ஸ்கின்னுக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். எனக்கு ரொம்ப அப்படி ஆசையாக இருக்குது. இப்போ அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுல வந்து கியூட்டா வந்து ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து இதுதான் அந்த ப்ராடக்ட், மெடிக்கப்போட மாய்ஸ்சரைசர். இதோட சர்ப்ரைசிங் பார்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். வாவ், இங்க பாத்தீங்கன்னா பூபா இருக்கும். எனக்கு இது ட்ரை பண்ணோம். பட் இப்போ வந்து நான் லேட்டராக ட்ரை பண்ணி காட்டுறேன். நான் ஏன் இப்படி உட்காந்து ரிவ்யூ பண்ணுறேன்னா அது இந்த குட்டை பையனுக்காக தான். சரி இவன் கூட உட்காந்துருப்பான், இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவனுக்கு உட்கார்றதுக்கு. அதனால தான் சரி இங்கேயே உட்காந்துட்டு பேக்கேஜ் வந்து அன்பேக் பண்ணலாம் சொல்லிட்டு உட்காந்தாச்சு. இதோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ன ஸ்மெல் வருது? இது என்ன ஸ்மெல்னே எனக்கு தெரியல. பட் மைல்டா ஒரு ஸ்மெல் வருது. பட் நல்லா தான் இருக்கு, ஓகேவா தான் இருக்கு. நம்ம அடுத்த ப்ராடக்ட் போயிடலாம். அடுத்து ஐ திங்க் இது என்னது, இது வேற வழி இல்லை. இவனை த்ரூ அவுட் வீடியோல உட்கார வைக்கிறதுக்கு ட்ரீட் கொடுத்துதான் உட்கார வைக்க வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா அந்த குட்டை பையன் ஓடி போயிடுறான். இந்தா. ஸோ அடுத்து வந்து என் ஹஸ்பண்ட் ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. ஐ திங்க் வந்து இது வந்து ஃபேஸ் மாஸ்க் நினைக்கிறேன். பாலா இது ஃபேஸ் மாஸ்கா? ஓகே. ஸோ என் ஹஸ்பண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. இது வந்து ஃபேஸ் மாஸ்க்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் தான் நான் தேடிட்டு இருந்தேன். ஸோ பார்த்தோம் அந்த வெப்சைட்ல வந்து அது வந்து எஸ்டின்னு நினைக்கிறேன். எஸ்டி தானே பாலா? நான் வந்து எஸ்டைல்ன்ற வெப்சைட்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் சஜஸ்ட் பண்ணது. அங்கே வந்து $70 மேலே வாங்கினீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ளஸ் வந்து அந்த டைம் வந்து கிறிஸ்மஸ் முடிஞ்சு நியூ இயர் அந்த ஒரு ஜான்வரி 1st வீக்கில் பண்ணதுனால கொஞ்சம் ஆஃபரும் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குற மாதிரி ஒரு $40 வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுவும் வந்து ஒரு கொரியன் ஃபேஸ் மாஸ்க் தான், ரிடில் ஷார்ட்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் போட்டது தான்.
இது வந்து கியூட்டா வந்து ஒரு சின்னதா வந்து லெனேஜோட ஸ்லீப்பிங் லிப் பாம். நான் இது ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பிஃபோர் ஒரு டைம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபர்ல போயிட்டு இருந்துச்சு, சொல்லிட்டு இது நல்லா இருக்கும் ட்ரை பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து மினி வெர்ஷன். என் ஹஸ்பண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணது வந்து நார்மல் வெர்ஷன். அது வந்து ஆஃபர்ல போயிட்டு இருந்துச்சு. அப்போ நான் வந்து எனக்கு வேணாம்னு சொல்லிட்டேன். பிகாஸ் என்கிட்ட ஆல்ரெடி நான் ஒரு 3-4 லிப் பாம் வச்சிருந்தேன். சரி எதுக்கு சும்மா சும்மா வாங்கிட்டு எல்லாம் காலியானதுக்கப்புறம் திருப்பி வாங்கிக்கலான்ட்டேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக நான் வந்து லெனேஜ்லேருந்து ஒரு மாய்ஸ்சரைசரும் ஒரு லிப் பாமும் வாங்கியிருந்தேன். எனக்கு அது பிடிச்சிருந்தது. சரி அதோட ஸ்லீப்பிங் மாஸ்க்கும் வாங்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அமேசான்லேயும் கார்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். என்னுடைய லக்கு எனக்கு வந்து ஒரு ஆஃபரில் வந்து இது வந்து ஒரு $2 $3 என்னமோ வந்து அந்த எஸ்டைல் வெப்சைட்டில் கிடச்சிது. சரி இது வாங்கி ட்ரை பண்ணலாமேன்ட்டு வாங்கியாச்சு. வா ஒரு மாதிரி மைல்டான பெரி ஸ்மெல் இருக்கு, நல்லா இருக்கு. பட் இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கணும். இது வந்து செக்ஸி லிப்லேருந்து ஒரு மினி லிப்ஸ்டிக் வாங்கியிருந்தேன். இது வந்து கேப்சியூல் லிப்ஸ்டிக் தான். இதுவும் வந்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, க்யூட்டாக இருக்குது. சரி போர்ட்டபுளாக இருக்குது, டக்குன்னு எங்கேயாவது போகிறோம்னா டக்குன்னு ஒரு ஹேண்ட்பேக்லேயோ இல்லை என்ன கேரி பண்ணுறோமோ அதில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம்ல, அதுக்காக சரி வாங்கியிருந்தேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பவன் பார்த்துட்டே இருக்கான் என்னது இதுன்ட்டு. வாவ் செம்ம கியூட்டா இருக்கு. இங்க பாருங்க, லிட்ரலி கேப்சூல் தான் இது. அப்படியே அந்த கொஞ்சம் பெருசா இருக்கு டேப்லெட்டை விட. சூப்பரா இருக்கு பார்க்கவே. வாவ் எனக்கு இப்போ வந்து மிரர் எதுவும் பக்கத்துல இல்லை. ஸோ என்னால் இப்போ இதெல்லாம் போட்டு ட்ரை பண்ண முடியல. நான் சீக்கிரமாக இதுக்கு ஒரு வீடியோ இதெல்லாம் வந்து போட்டு உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ போடுறேன். அண்ட் தென் வந்து ஏன்னா எனக்கு இப்போ ஆக்சுவலி வந்து ஒரு மாதம் மேலே ஆனதுனால நான் என்னென்ன ப்ராடக்ட் போட்டிருந்தேனே எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அதனால நானே என்னென்ன வருது என்னென்ன இருக்குன்னு இப்போ தான் பார்க்குறேன். இது வந்து ஓகே மேக்கப் ரிமூவர் பென். ஸோ இது வந்து மேக்கப் ரிமூவர் பென். இது என்னன்னா வந்து சம்டைம்ஸ் நம்ம ஐலைனர் அது நான் ஆஃப்னா பண்ணுவேன், ஐலைனர் வைப்பேன். இந்த சைடு வந்து மெலிசா இருக்கும், இந்த சைடு கொஞ்சம் தடிமனா வச்சுருவேன். அப்புறம் அதை அழைப்பேன் இதை அழைப்பேன். எனக்கு அப்படியே இந்த வாஷ் பண்ணி நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன் ஏதாவது ஒரு க்ரீமோ ஏதோ போட்டிருக்கேன், மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கேன்னா அதெல்லாம் சேர்த்து ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால இது ஒன்று வாங்கியிருந்தேன். இதுவும் கொரியன் ப்ராடக்ட் தான். டிரான்ஸ்பரண்டா இருக்கும், லிக்விட் மாதிரி இருக்கு, தண்ணி மாதிரி இருக்கு. ஓகே இதுவும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல இதுவும் யூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. வந்து ஜஸ்ட் வந்து நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு தான் இந்த வீடியோவில் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணி எப்படி இருக்குன்றதை நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். இந்த ப்ராடக்ட்லாம் வந்து இந்தியாவில் கிடைக்குமான்னு தெரியல. இன்கேஸ் அவைலபிளாக இருக்குன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து லிங்க் ஏதாவது டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஐலைனரு. இதுவும் கொரியன் ப்ராடக்ட் தான். ஆக்சுவலி இப்போ நான் வந்து கொரியன் ப்ராடக்ட் தான் போடணும்னு எதுவுமே தேட மாட்டேன் ஸ்பெசிஃபிக்காக. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னா அது என்னன்னு பார்க்கும்போது அது ஆப்வியஸாக வந்து கொரியனாகவே மாறிடுது. கொரியன் ப்ராடக்டாக இருக்குது. இப்போ இந்த இது வந்து கூட நான் வந்து ரிவ்யூ நல்லா இருக்கேன்னு தான் நான் தேடினேன். பட் பார்த்தேன்னா இது கொரியன் ப்ராடக்ட் தான். அதே மாதிரி லெனேஜோட லிப் பாமும் வந்து ரிவ்யூ நல்லா இருந்துச்சு. ஸோ ஓகே இந்த ப்ராடக்ட் பற்றி சர்ச் பண்ணும் போது கொரியன் ப்ராடக்ட்ன்றது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். நான் பெருசாக வந்து மேக்கப்லாம் போடுற பர்சன் கிடையாது. எனக்கு பிடிச்சது என்னன்னா ஸ்கின் கேர் தான். எனக்கு ஸ்கின்னை வந்து கேர் பண்ணிக்கிறது மட்டும் தான் பிடிக்கும். ரொம்பலாம் மேக்கப்லாம் போட மாட்டேன். ஆனால் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் வாங்கி வச்சுருப்பேன். ஆனால் நான் வாங்கி தான் வச்சுருப்பேனே தவிர்த்து யூஸ்லாம் பண்ண மாட்டேன். எப்பயாவது ஒன்ஸ் இன் ஏ வைல் எப்பயாவது எனக்கு ஆசையாக இருக்குது மேக்கப் போட்டுட்டு போகணும்னு தோணுச்சு நான் மட்டும்தான் போடுவேன். இல்லைனா மோஸ்ட் ஆஃப் தி டைம் 80-90% வந்து வெறும் மாய்ஸ்சரைசர், ஒரு லிப் பாம், ஒன்ஸ் இன் ஏ வைல் லிப்ஸ்டிக்கு, எப்பயாவது ஐலைனர் அந்த மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கேன், ஜஸ்ட் லைட்டாக ஒரு லிப் பாம் போட்டிருக்கேன், மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கேன். இப்படி தான் நான் யூஸ்வலாகவே இருப்பேன். பெருசாக மேக்கப்
லவர்லாம் கிடையாது நான். ஸோ இது ஃபுல்லாக லீக் ஆகிடுச்சு. சரி ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். வா, நல்லா இருக்கு. தெரியுதான்னு தெரியல, இங்கே போட்டு காட்டுறேன். ஸோ ரொம்ப தின்னான லைன் கொடுக்குது. அந்த ரீசனுக்காக தான் வாங்கினேன். இதோட டிப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். எனக்கு தின்னாக வைக்கிறது தான் ரொம்ப மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுவேன். நல்லா இருக்கு. ஆனால் என்ன கொஞ்சம் லீக்காக இருக்கு, பட் க்ளீன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இங்கே தேடி பார்த்தா கிடைக்கும். ஷிப்பிங் காஸ்ட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மிச்சமாகுமேன்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே அப்போ ப்ளஸ் வந்து ஷிப்பிங் காஸ்ட் மட்டும் இல்லை, கொஞ்சம் ஆஃபர் போயிட்டு இருந்தது, அதனால் அப்படியே வாங்கியாச்சு. ஓகே, அவ்வளோதான். நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ்னால் இதெல்லாம் தான். லைக் மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் வந்து ஒரு கேப்சியூல் லிப்ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் மினி லெனேஷ் ஸ்லீப்பிங் லிப் மாஸ்க், அண்ட் வந்து ஒரு தின் ஐலைனர் அண்ட் தென் ஐலைனர் ரிமூவர். இதெல்லாம் தான் நான் வாங்கினது. என் ஹஸ்பண்ட் பாவம் வெறும் ஒரே ஒரு ஃபேஸ் மாஸ்க் வாங்கினாரு. அதுவும் நான் தான் எப்படி யூஸ் பண்ணுவேன். அவர் மோஸ்ட்டாக வாங்குகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் தான் யூஸ் பண்ணுவேன். அவர் வந்து ஹேண்டுக்காக நான் உங்ககிட்ட பிஃபோர் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி இங்கே வந்து வின்டர் ஆரம்பித்தாலே எங்கள் கையெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப ஒரு மாதிரி டார்க்காக ஸ்கின் ரொம்ப டார்க்காகி ட்ரை ஆகிடும். நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீசரில் வந்து நல்லா தண்ணியை கோல்ட் ஆக்கிட்டு வெளியே எடுத்து அதில் ஹேண்ட் வாஷ் பண்ணுறீங்க, இல்லை அதில் வந்து விஷயங்கள் ஏதாவது சமைக்கிறதுக்கோ எதுக்கோ கழுவுறீங்க கொள்றீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் டே டு டே லைஃப்பில் இங்கே எனக்கு. ஸோ அதனால என் கையுமே சரி, என் ஹஸ்பண்ட் நானாவது கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் கேர் பண்ணுவேன். அவர் சுத்தமாக அந்தளவுக்கு கேர் பண்ணவே மாட்டார். எக்ஸ்ட்ரீமான வேர்ஸ்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அச்சிச்சோ கை இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணி வச்சுருப்பார். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு கொரியன் கடையிலேருந்து ஒரு ஹேண்ட் மாஸ்க் வாங்கி வச்சிருக்காரு. ஏன்னா அந்தளவுக்கு வேர்ஸ்ட் ஆயிடுச்சு அவர் கை. ஆனால் அவர் வாங்கி வைக்கிறது எல்லாம் நான் தான் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you next video. bye. ஸோ இன்னைக்கு வீடியோவே இந்த குட்டி பையன் கூட போடலாம் தான் இருந்தது. ஸோ அதனால தான் இன்னைக்கு பேக்கேஜ் வந்து இங்கே ஓப்பன் பண்ணேன். இந்த பையன் நடுவுலேயே என்னை கழட்டி விட்டு ஓடி போயிட்டான். ஸோ இன்னைக்கு பாய் சொல்கிறதுக்காக அவனை கூப்பிட்ருக்கேன். பான் சரி பாய், பாருங்க பார் கேமரா பார். Bye. See you next video. Bye bye. Anne. Anne. Hey guys. Run. Hey Papa. Pan come here. போய்ட்டான். Pan come here. Sit. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும். அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? Come up. Come here. Cha. Good boy. இந்த பையன் வந்து ட்ரீட் கொடுத்து உட்கார வச்சிருக்கேன். அதான் வந்து ரொம்ப நல்ல பிள்ளை போய் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். சரி ஓகே, ஒரு ட்ரீட் கொடுத்துடலாம். என்ன பவன் சாப்பிடுங்க, கூச்சப்படாம சாப்பிடுங்க. அம்மா, என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே, இதுக்கு பூரா அந்த கையால என்ன கைமாறு பண்ண போறீங்க தெரியலையம்மா. ஸோ இது வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ வித் பவன் அண்ட் பிரியங்கா. இது ப்ராடக்ட் ரிவ்யூ இல்லை, ஜஸ்ட் அன்பாக்ஸ் தான் பண்ணுறேன். இன்னைக்கு வந்து பவனோட வந்து ஒரு பேக்கேஜ் வந்து ஒரு கொரியன் மாய்ஸ்சரைசர் வந்து யூஎஸ்ல ஆர்டர் போட்டிருந்தேன். ஆக்சுவலி யூஎஸ்ல போடல, அந்த சைட் வந்து யூஎஸ்ல தான் ஒர்க் ஆகுது. ஸோ அந்த ப்ராடக்ட் ஆனால் யூஎஸ்ல இருந்து தான் வருது. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. மேடம் ஸ்டாப் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம் மேடம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ மேடம் மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் டாடி ஏய் ஏய் can't say. ஓ மனசுல நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னவா இருக்கும்? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? Hope you guys like it. Please don't forget to like, share and subscribe to my channel.